வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவதைகள் குடில் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். vlogல நான் யூஸ்ஃபுல்லான 2 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஹேர் கேர், இன்னொன்று வந்து ஸ்கின் கேர். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஹேர்க்கும் ஸ்கின்க்கும் வந்து நம்ம சூப்பராக வந்து பேம்பர் பண்ணலாம். அதாச்சும் வந்து நம்ம ஹேரையும் ஸ்கின்னையும் பார்த்துக்கலாம். சிம்பிளான ரெமடிஸ் வச்சு தான் நான் வந்து என்னோட ஹேர் கேர் ஸ்கின் கேர் வந்து பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு கரெக்டான ஒரு ஹேர் கேர் ஸ்கின் கேர் தான். அப்புறம் நான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை வேர்க்கடலை சட்னி தான். இப்போ வந்து நான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏர் பேக் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ஏர் பேக்குக்கு வந்து நான் வந்து வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நைட்டே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. வெந்தயம் கூட தேங்காய் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து வெந்தயம் தேங்காய் நல்லா மசிஞ்ச பிறகு அந்த முட்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு ஷார்ட் ஹேர்ன்றதுனால எனக்கு ஒரு முட்டை போதும். உங்களுக்கு வந்து மஞ்சக்கரு போட பிடிக்கலனா வெறும் முட்டையோட வெள்ளைக்கருவும் போடலாம். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வெந்தயம் ஊற வைக்கும்போது 2 தடவை வெந்தயத்தை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை சேர்த்து தான் நீங்கள் மறுநாள் வந்து அரைக்கணும். அப்போ தான் அந்த வழவழுப்பு தன்மை, வெந்தயத்தோட வழவழுப்பு தன்மை நல்லாவே இருக்கும். முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். சம்மரில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிடுறதுனால முடி கொட்டும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேரு. நீங்கள் வந்து இந்த வெந்தயம் போட்டு நம்ம ஹேர் பேக் போடும்போது முடி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் உடம்புக்கு சூடு வந்து அந்தளவுக்கு ஏறாமல் பார்த்துக்கும். தேங்காய் வந்து முடி வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். எனக்கு ஷார்ட் ஹேர் அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு சின்ன தேங்காய் பேத்தை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயமும் தேங்காயும் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் ஹேர் பேக் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது போட்ட பிறகு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்து நான் மேலே வந்து ஸ்ப்ரே வந்து அடித்து விட்டுக்கிட்டேன். அதாச்சும் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நைட்டு வந்து ஒரு 4 தடவை கழுவிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா அதை நம்ம கையை வச்சு பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரேயில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மதிய லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை நல்லா வந்து அலசிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்களோ அது வச்சு நீங்கள் வந்து தலை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹேர் வந்து தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் என்ன அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கோங்க. இதுக்கு வீட்டில் இருக்கிற நேச்சுரல் அலோவேரா வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து ஷாப்பில் தான் வாங்கணும். 1 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வெறும் பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ டேப்லெட்டு. இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கேட்டாவே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இ டேப்லெட்டு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சை தண்ணி, 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா ஜெல்லு மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டிலே வந்து நம்ம வந்து ஹோம்மேட் வந்து சீரம் வந்து இப்போ செஞ்சிட்டோம். இது வந்து நீங்கள் சீரம் இந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்மூத்திங்காக உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தலை வந்து இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல்லு மாதிரி வந்து இது கிடைக்கும். முடி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து வெயிலில் போகிறதுனால ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் விரலில் கொஞ்சமாக தடவிக்கோங்க. உங்கள் முடிகளில் இந்த மாதிரி தடவிக்கோங்க. இது வந்து மண்டையில் அதை வந்து படக்கூடாது. முடியில் மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்மளை நல்லா வந்து இந்த ஈரம் இருக்கும்போதே அப்ளை பண்ணிக்கணும். தலை காஞ்ச பிறகு இதை செய்யக்கூடாது. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல நம்ம தலை ஆற வச்சிடலாம். நான் வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து இப்போ வந்து பசங்களுக்கும் எனக்காக ஆற்றிட்டுருக்கேன். இதில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. தலை வந்து நல்லா ஆறட்டும். நான் வந்து சமையல் வந்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காயெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க.
வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த தனியா வெங்காயம் அந்த விழுது. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் புளி வந்து கரைச்சி அதில் உப்பு தக்காளி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சு அதையும் இது கூட சேர்த்துட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். தலை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. முடி வந்து நான் வந்து இந்த ஏர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ட்ரையாக இருந்தது. எனக்கு இப்போ நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கின் கேர் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், கிளிசரின். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு வர எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இந்த ஒரே ஒரு ரெமெடி வந்து போதும். ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், 1 ஸ்பூன் அளவு கிளிசரின், 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணும் உங்களுக்கு வெயில் காலத்தில் வரக்கூடிய எல்லா சரும பிரச்சனைக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து அந்தளவுக்கு டேன் ஆகாது, பிம்பிள்ஸ் வராது. அது மாதிரி வந்து வெயிலில் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு நிறைய வந்து ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும், கரும்புள்ளிகள் அந்தமாரிலாம் வராமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிலில் வந்து சம்மர் டைமில் வந்து மோஸ்ட்லி வெளில போகிற ஆள் தான். ஆனால் வந்து இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது மூணும் வந்து நீங்கள் சம அளவு எடுத்துக்கிட்டு உங்கள் முகம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேஸில் வந்து தடவி 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை வந்து நான் சோப் எதுவும் போட்டு வாஷ் பண்ண போகிறதில்ல. இது வந்து பச்சரிசி மாவு அரிசி மாவு வந்து வச்சு இது வந்து நீங்கள் வந்து கழுவிட்டிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். கடலை மாவு இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பச்சரிசி மாவு நீங்கள் ஃபுல்லாகவே தேய்ச்சி நல்லா வந்து கழுவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சம்மருக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரெண்டுமே பண்ணியாச்சு. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கின் கேர், ஹேர் கேர் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி. ஒயிட் ரைஸ், அப்புறம் அப்பளம், முட்டை, இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, லாஸ்ட்டாக வந்து நல்லெண்ணெய் வந்து நான் மேலே வந்து ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை துவரம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி காரக்குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு நம்ம கூட்டு பண்ணும்போது சம்மர் டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் 2-3 தடவையாச்சும் கீரை சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பட்டர் பன், அதாச்சும் பார்த்திங்கன்னா மதுரை பட்டர் பன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் வந்து சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. பன்னு வெண்ணெய் இருந்தால் போதும். தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி வெண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து பன்னு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் சர்க்கரை சேர்த்து கொடுத்துடணும். வெண்ணெய் வந்து கொஞ்சம் அளவு பார்க்காம நிறையவே சேர்க்கணும். அப்போ தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. சர்க்கரை வந்து லைட்டாக மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான். நல்ல எம்மியான பட்டர் பன் வந்து ரெடி. என்னதான் வேலை நம்ம பிஸியாக இருந்தாலும், டைட் ஷெட்யூல் இருந்தாலும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கும் போது தான் நம்மளுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் ப்ளசன்டபுளாக இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளை பார்த்து தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பூஸ்டப் ஆகுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ப்ளசன்டபுளாக இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் யாருக்கும் இல்லை. இந்த 24 மணி நேரத்தை நம்ம வந்து பயனுள்ளதாக நம்ம தான் வந்து மாற்றி அமைச்சிக்கணும். வேலைக்கு போனாலும் சரி, நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, வேலை வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு கரெக்டாக செய்யும்போது நம்மளால் எல்லா வேலைகளும் முடிக்க முடியும். வேலைக்கும் போக முடியும், பிஸ்னஸும் செய்ய முடியும், நமக்கான நேரத்தையும் நமக்கு ஒதுக்கிக்க முடியும். ஸோ உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்க எப்போவுமே மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம தேவதைகள் குடில் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.